எல்லாருக்கும் வணக்கம் சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து என்னோட மினிசோ மஸ்ட் ஹேவ்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு மினிசோ வந்து ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போவேன், அடிக்கடி ஹாலும் பண்ணுவேன். ஸோ அந்த இதில் ஏன் வந்து ஒரு மஸ்ட் ஹேவ்ஸ் வீடியோ மினிசோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நீங்களும் நிறைய பேர் மினிசோலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் வந்து உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. மினிசோட இது செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னா. ஓகே, இந்த வீடியோவில் என்னென்ன மினிசோ ப்ராடக்ட்ஸ் இடம் பிடிச்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் மேக்கப்புக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆஸ் வெல் அஸ் என்னையாவும் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு மீஷோடுது, நல்லா இருக்குல்ல? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அவங்களோட கிளச்சஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களோடது பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த கிளச் வந்து நான் வச்சுருக்கேன். இது அழுக்காகணுன்னா வந்து என் ஹேண்ட்பேக்கில் பயங்கரமாக அழுக்காயிருக்கும், ஆனால் ஆகலை. இந்த மெட்டீரியலை ஈஸியாக வந்து வைப் பண்ணிக்க முடியுது. ஸோ நல்லா இருக்குது. நிறைய வந்து கம்பார்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கிறனால நல்லா வச்சுக்க முடியுது. பார்க்கவும் ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாகவும் இருக்குது. இது அப்படியே வந்து கேட்ச் பண்ணிட்டு போகவும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களோட நிறைய டைப் ஆஃப் கிளச்சஸ் வச்சுருப்பாங்க. ரொம்ப கிட்டிஷ்லேருந்து மெச்சோர் கிளச்சஸ்லேருந்து கேர்லிலேருந்து எல்லாம் எனக்கு அதான் வெரைட்டி இருக்கும் அவங்கள்ட்ட, எல்லா ஏஜ் வெரைட்டி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து எந்த விதமான டைப் ஆஃப் கிளச்சஸும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப பட்ஜெட்டான ப்ராடக்ட்ஸ் தான். ஹேண்ட்பேக் நான் இது வரைக்கும் அவங்களோடது நான் ட்ரை பண்ணதில்லை. ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்பேக் வீடியோ நான் பண்ணுமான்னு சொல்லுங்கள். ஏன்னா அம்மா ஆனதுலேருந்து என் ஹேண்ட்பேக் வந்து நீங்கள்லாம் டென்ஷன் ஆகிற அளவுக்கு தான் இருக்குது ஹேண்ட்பேக். ஏன்னா என் ஹேண்ட்பேக் எப்படி இருக்கும், எவ்வளோ க்யூட்டாக அரேஞ்ச் ஆகி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இல்லையா? நீங்களே வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க ஹேண்ட்பேக். வந்து அதில் இருக்க திங்ஸ்லாம் வந்து க்யூட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவீங்களே. இப்போ என் ஹேண்ட்பேக் லட்சணத்தை பாருங்கள். நான் எப்போவுமே ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ அதை அப்படியே காமிச்சிடுவேன். ஸோ யூஸ்வலாக அது நல்லா ஆர்கனைஸ்டாக க்யூட்டாக தான் இருக்கும். இப்போ என் அம்மா ஹேண்ட்பேக்கை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஹேண்ட்பேக் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஆஸ் வெல் அஸ் ஒரு லைக்கும் பண்ணுங்கள். சரி, ஓகே. இது வந்து அவ்வளோ இதையும் தப்பிச்சு நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் ஹால் வீடியோ பண்ணதுலேருந்து இது ஹேண்ட்பேக்குள்ளே தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஓகே, வாலெட்ஸ் அதான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அவங்களோட ஐப்ரோ கிட்டு. ஸோ இது நான் அப்படியே அந்த இதுலேயே போட்டு வச்சுருக்கேன். இந்த யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். இல்லை, நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதே இதில் போட்டு வச்சா நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்குது எனக்கு. ஸோ அப்படியே இதுலேயே போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இப்போ ட்ராவல் அந்த மாதிரி இல்லை ஹேண்ட்பேக்கில் போடுறது எதுவாக இருந்தாலும் இந்த பாக்ஸ்லேயே வச்சா ரொம்ப நீட்டாக இருக்குன்னு இதுலேயே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த விலைக்கு 140 ரூபா இது. இந்த விலைக்கு வந்து சூப்பராக இருக்குது இது. ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை, இதுவே ஓகே தான். இன்னும் என்னென்னா எனக்கு இதில் கத்திரிக்கோலும் ஐப்ரோ ஷேப்பிங் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கே வந்து இந்த ஷேவர் இங்கே கத்திரிக்கோல்ட்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்ல. இன்னொன்று ஒரு டூல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நல்ல ஒரு ஐப்ரோ ஷேவிங் கிட் இது. ஷார்ப்பாக இருக்குது, நல்லா அந்த ஒர்க்கை வந்து நல்லா பண்ணுது. மேக்கப்பில் வந்து நான் 2 விஷயம் வச்சுருக்கேன் அவங்களோடது. ஒன்று வந்து அவங்களோட லிக்விட் ஐலைனர், அதுக்கப்புறம் அவங்களோட லிப்ஸ்டிக். 2மே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த இதுதான் இல்லை, யூஸ்வலாக அவங்களோட லிக்விட் ஐலைனர்ஸும் லிப்ஸ்டிக்கும் நல்லாயிருக்கு. மற்றது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அதுவும் லிப்ஸ்டிக்னால் அவங்களோட க்ளாஸ் செக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். இந்த மேட்டை தவிர மற்ற செக்ஷன் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னே தெரில. நல்லா தான் அது ஸ்டாப் பண்ணுறதுலே எல்லா கம்பெனியும் இருக்குமோ என்னமோ, அதே மாதிரி தான் நிறைய கம்பெனிஸ் அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கு. அந்த இது மினி போனி லிப்ஸ்டிக்னு இது நல்லா க்ளாஸியாக ரொம்ப லாங் லாஸ்டிங். இது 2 ப்ராடக்ட்டுமே நல்ல லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மேக்கப் செக்ஷனில் எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா. நெக்ஸ்ட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மினிசோ பர்ஃப்யூம்ஸ். இது ஒன்று தான் இப்போதைக்கு கையில் வச்சுருக்கேன், மற்றதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்குது. எல்லா மினிசோ பர்ஃப்யூம்ஸுமே நல்லாயிருக்கு. இது என்னோட அதில் பெஸ்ட்டுன்னு சொல்லலாமே. மற்றபடி எல்லா பர்ஃப்யூம்ஸும் நல்லாயிருக்கு. பிங்க்
தான் நம்பர் 1, இது நம்பர் 2. நீங்கள் எங்களோட பர்ஃப்யூம் கலெக்ஷன் என்னோடது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் மினிசோ தான் நிறைய வச்சுருப்பேன். ஸோ வெரி பட்ஜெட்டுங்க. அந்த பட்ஜெட்டுக்கு உரிய விஷயமே இல்லை. பட்ஜெட்டுக்குரிய எக்ஸ்ட்ரா விஷயம் தான் இருக்குது. நல்ல லாங் லாஸ்ட் ஆகுது. ஒரு இடிடி பர்ஃப்யூம் வந்து நல்ல லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இடிபி மாதிரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. லாங் லாஸ்டிங் மட்டும் கிடையாது, ரேஞ்சஸ் அந்த ஃப்ரேக்ரன்ஸோட ரேஞ்சஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கேர்லிலேருந்து க்யூட்லேருந்து சொஃபெஸ்டிகேட்டட்லேருந்து எல்லாமே இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ அதுவும் பட்ஜெட்டில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட பர்ஃப்யூம்ஸு. ஒரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எஃபர்ட் போடுறாங்க பாரு, அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக பர்ஃப்யூம்ஸில். அடுத்தது வந்து ப்ரஷஸ் நான் வந்து அவங்களோடது இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ப்ரஷஸ் வச்சுருக்கேன். 2மே ஐ ப்ரஷஸ் தான். ப்ரஷஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த விலைக்கு சீரியஸாக வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு விலை தெரியல, ஏன்னா ரொம்ப முன்னாடி வாங்கினது இந்த ப்ரஷஸ். ஸோ எனக்கு விலை தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 200 ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கினேன். 5 ப்ரஷஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஐ ப்ரஷஸ்ஸு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரஷஸ்ஸு. குவாலிட்டி, எனக்கு ஷெட்டிங் வந்து இல்லவே இல்லை. ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம், ஷெட்டிங் இல்லை, சாஃப்டாக இருக்குது. இந்த விலைக்கு ரொம்ப நல்ல ப்ரஷஸ் வந்து கொடுக்குறாங்க அவங்க. ஸோ எப்போவாவது அவங்க அந்த சைட்லாம் போகும்போது ப்ரஷஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட எல்லாமே ப்ரஷஸ், ஐ ப்ரஷஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இனிமேல் கலெக்ஷன் அவங்க கொண்டு வந்தால் தான் உண்டு. ஏதாவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ப்ரஷஸ் நான் வாங்கிடுவேன். ஆஸ் வெல் அஸ் அவங்களோட அந்த பேன்கேக்கில் அந்த ஃபேஸ் பேக் போடுற ப்ரஷ்ஷும் வந்து நான் வச்சுருக்கேன். அதுவும் நல்லா தான் இருக்குது. ப்ரஷஸே நல்லாயிருக்கும் அவங்கள்ட்ட. ஜென்ரலாக ஐ ப்ரஷஸ் இந்த மாதிரி இல்லை, ஜென்ரலாகவே ப்ரஷஸ் நல்லாயிருக்கும். அதுவும் வந்து அவ்வளோ ப்ரஷஸ் அவங்க வந்து ப்ரைஸு கொடுக்குறதும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல இது பார்க்க. இது வந்து ஐலாஷ் கலர். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா நான் 3 ஐலாஷ் கலர் வச்சுருக்கேன். 3மே சூப்பராக இருக்குது. இது ஒன்றுமே நல்லா இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சு எனக்கு வந்து யூஸ் பண்ணேன். வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஐலாஷ் கலர்ஸ் வந்து அவங்கள்ட்ட நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதுவும் ரொம்ப பட்ஜெட்டான ப்ராடக்ட் தான். ஆனால் விதவிதமாக ஐலாஷ் கலர்ஸ் கொண்டு வருவாங்க, க்யூட்டாக கொண்டு வருவாங்க. கோல்டு, பிங்க்கு இந்த மாதிரி இதில் தான் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸ் தான் அவங்களோட ஐலாஷ் கலர்ஸ். நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாவே கர்ல் பண்ணுது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது இந்த இதில் கர்ல் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு கையில் கிடச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது கடைசியாக வந்து நெயில் பாலிஷஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை நிறைய நம்ம செய்வோம்ல, பாத்திரம், முக்கியமாக பாத்திரம் துலக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்யும் போது நம்ம அடிக்கடி கை கழுவுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த நெயில் பாலிஷ் தான் எனக்கு வந்து பெட்டராக வந்து நிலச்சிருக்கு. இதுவும் லாங் லாஸ்டிங்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் நான் கை கழுவுறதுக்கும் வீட்டு வேலை செய்கிறதுக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ வந்து பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா மற்றதெல்லாம் சுத்தமாகவே நிலைக்கல. ஸோ கலர் பாரு, வேறு ஞாபகம் இல்லை, ரொம்ப விலையெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஸோ இது வந்து எனக்கு பெட்டராக நிலச்சிருக்கு, அதுதான் சூப்பர். நல்லா, அதுவும் நீங்கள் வந்து பெருசாக வீட்டு வேலை செய்கிற அவசியம்லாம் இல்லைன்னா சூப்பர், உங்களுக்கு நல்லாவே நிலைக்கும். வீட்டு வேலையும் செஞ்சாலும் வந்து இது பெட்டராக நிலைக்குது மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா நிலைக்குது. அதுவும் இவங்க க்யூட்டாக வச்சுருப்பாங்க, கிளிட்டரு அது இது நிறையா ஒரு சீசனுக்கும் கொண்டு வருவாங்க. அதுதான் எனக்கு மினிசோலேயே பிடிச்சதுங்க. அப்படியே இதுதான் ப்ராடக்ட்ஸுன்னு அப்படியே இருக்காது, மாறிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க. ஏஜ் வைஸாகவும் இருக்கும், நல்ல வெரைட்டி இருக்கும், பட்ஜெட்டாக இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம், பட்ஜெட்டாக இருக்கும். சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்ச் தான், சிலதெல்லாம் அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். எஸ்பெஷலாக இந்த சாஃப்ட் டாய்ஸ்லாம் அங்கே நான் வாங்க மாட்டேன், எனக்கு பெருசாக விருப்பம் இல்லைங்க. பில்லோலாம் வாங்கியிருக்கேன் நான், அது எங்கே இருந்தாலும் தெரியல. பில்லோ நல்லாயிருக்கும் அவங்க இதில், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாங்குங்க. பில்லோலாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. சாரி, ஆஸ் வெல் அஸ் வாட்டர் பாட்டில்ஸும் வாங்குங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட மினிசோ மஸ்ட் ஹேவ்ஸு. நெக்ஸ்ட் இயர் தான் திருப்பியும் மினிசோவுக்கு போகணும். ஏன்னா போய் அதே இருக்குதா, இதுக்கு மேலே என்ன போகிறதுன்ட்டு இருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் இயர் வந்து போய் பார்க்கணும். நெக்ஸ்ட் இயரில் ஏதாவது புது கலெக்ஷன் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மினிசோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து காமிக்கணுமா என்னென்னா சொல்லுங்கள். நியூ கலெக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து அவங்களுக்கு கேட்டு மேபி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா காமிக்கிறேன்.
ஓகேங்களா? இதுதான் மினிசோ மஸ்ட் ஹேவ்ஸ் வீடியோ. எதுக்குமே லிங்க் இருக்காது. ஏன்னா எல்லாமே நான் கடையில் போய் வாங்கினது. ஓகேங்களா? மேபி அமேசானில் இருந்தால் இருக்கும். மற்றபடி நான் எல்லாமே கடையில் தான் வாங்கினது. மினிசோவில் போய் டைரெக்டாக போய் வாங்கினா எக்ஸ்பீரியன்ஸே ஜாலியாக இருக்கும். ஓகேங்க, போதும் அளந்தது இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.